இப்போ ஒரு மூடிய இரும்பு கொள்கலனை, அதாவது ஒரு சீல்டு மெட்டாலிக் சிலிண்டரை வந்து நீங்க நெருப்புல வச்சு சூடாக்கிட்டே இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. உள்ள இருக்கிற காத்து விரிவடைய வழியே இல்லாம ஒரு கட்டத்துல அந்த இரும்புவே வெடிக்க வச்சிடுது. ஆமா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ். கரெக்ட். கண்ணுக்கு தெரியாத அந்த வாயு துகள்களுக்கு இரும்பையே கிழித்தெறிகிற அளவுக்கு எங்கிருந்து சக்தி வருது அப்படின்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது அந்த எடிப்புக்கு பின்னால் இருக்கிறது வெறும் விசை மட்டும் கிடையாது, அது பல கோடி மூலக்கூறுகளோட ஒரு கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். நாம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு வாயு அமைதியா இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆமா, ஒரு அமைதியான ரூம்ல காத்து அசையாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாமா, ஆனா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல, அதாவது ரொம்ப நுண்ணிய அளவுல போய் பாத்தீங்கன்னா அங்கே கற்பனை செய்ய முடியாத வேகத்துல ஒரு மிகப்பெரிய மோதல்களோட யுத்தமே நடந்துட்டு இருக்கு. வாவ், இதத்தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல முழுமையா பிரிச்சு பார்க்க போறோம். UGTRB பிசிக்ஸ் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்காகவே உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ்னு ஒரு பெரிய தரவு மலையையே நான் இப்போ முன்னாடி வச்சிருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆமா, இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, தெர்மல் பிசிக்ஸ் சூத்திரங்களை நீங்க வெறும் மனப்பாடம் செய்யாம அதுக்கு பின்னாடி இயங்குற உண்மையான அறிவியலை நீங்க கண்கூடா பாக்குற மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறது தான் முற்று முழுதான உண்மை இது. இன்னைக்கு நம்ம ஆய்வுல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அதுக்கான அடிப்படை போஸ்டுலேட்ஸ், அப்புறம் எக்ஸாம்ல அதிகமா கேட்கப்படுற மீன் ஃப்ரீ பாத், ஒட்டுமொத்த வாயுவோட நடத்திய விளக்கும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மற்றும் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் தான் ரொம்ப விரிவா விவாதிக்க போறோம். சூப்பர். அப்போ முதல் தலைப்பான கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். நான் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை பார்க்கும்போது ஒரு அடிப்படை வரி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதாவது வாயுக்களின் மூலக்கூறுகள் தொடர்ந்து தாறுமாறான இயக்கத்துல, அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் கைனடிக் தியரியோட அடிப்படை. எனக்கு இங்க ஒரு நடைமுறை சந்தேகம் வருது. பல கோடி மூலக்கூறுகள் இப்படி எந்த ஒரு குறிப்பிட்ட திசையும் இல்லாம தாறுமாறா பறந்துகிட்டு இருந்தா, ஒரு மூலக்கூறு வலதுபுறம் கொடுக்கிற விசைய இடதுபுறம் போற இன்னொரு மூலக்கூறு கேன்சல் செஞ்சிடாதான் எல்லாமே ஜீரோ ஆயிடணுமே. அப்புறம் எப்படி ஒரு டயருக்குள்ளேயோ அல்லது பலூன்குள்ளேயோ பிரஷர் உருவாகுது? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இங்கேதான் அழுத்தத்தை பத்தின நம்ம பொதுவான புரிதலை நாம கொஞ்சம் மாத்திக்கணும். மூலக்கூறுகள் தங்களுக்குள்ள மோதிக்கொள்றதால மட்டும் அழுத்தம் உருவாவதில்லை. ஓ, அப்போ வேற எப்படி உருவாகுது? அவை அந்த கொள்கலனோட சுவர்கள்ல வந்து, அதாவது உங்க டயரோட உள் சுவர்கள்லயோ அல்லது பலூனோட ரப்பர்லயோ ஒரு நொடிக்கு கோடிக்கணக்கான முறை போய் மோதுது. அப்படி சுவத்துல மோதி திரும்பும் போது அதோட திசை மாறுது இல்லையா? ஆமா, திசை கண்டிப்பா மாறும். பிசிக்ஸ் விதிப்படி திசை மாறினால் உந்த மாறுபாடு, அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்கும். நியூட்டனோட 2ஆம் விதிப்படி உந்த மாறுபாட்டு வீதம் தான் விசை, F = dp/dt அப்படின்னு சொல்றோம். இந்த கோடிக்கணக்கான துகள்கள் சுவரோட ஓரலகு பரப்பில், அதாவது per யூனிட் ஏரியாவில் ஏற்படுத்துற ஒட்டுமொத்த விசை தான் அழுத்தம், P = F/A அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். அப்போ அழுத்தம் அப்படிங்கிறது மூலக்கூறுகள் ஒண்ணு தள்ளுறது கிடையாது, மாறாக அவை சுவத்துல தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத தோட்டாக்களின் மழை மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? மிக சரியான ஒப்பீடு. அந்த தோட்டாக்கள் எவ்வளவு வேகமா சுவரை தாக்குது அப்படிங்கறத தீர்மானிக்கிறது தான் வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர். புரியுது. நாம ஒரு வாயுவை சூடாக்குறோம்னா அதோட மூலக்கூறுகளுக்கு கைனடிக் எனர்ஜியை, அதாவது இயக்க ஆற்றலை நம்ம வழங்குறோம்னு அர்த்தம். ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா வெப்பநிலை அப்படிங்கிறது மூலக்கூறுகளோட சராசரி நேர்கோட்டு இயக்க ஆற்றலோட நேரடி அளவீடு, அதாவது ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. சூத்திரத்துல நாம E = 3/2 kT அப்படின்னு படிப்போம் இல்லையா? அதேதான். இதுல T அப்படிங்கிறது தான் அந்த டெம்பரேச்சர். அப்போ நான் கொள்கலனை சூடாக்கும் போது மூலக்கூறுகளோட இயக்க ஆற்றல் நேரடியாகவே அதிகமாகுது. அவை இன்னும் வேகமா போய் சுவத்துல மோதுது. உந்த மாறுபாடு அதிகமாகுது, அதனால அழுத்தமும் அதிகமாகி கொள்கலன் வெடிக்குது. இப்போ எல்லாமே ரொம்ப லாஜிக்கா கனெக்ட் ஆகுது. கரெக்ட். இப்படிதான் பிசிக்ஸ் வேலை செய்யுது. ஆனா எனக்கு இன்னொரு சின்ன டவுட். இந்த மூலக்கூறுகள் இவ்வளவு துல்லியமா சில விதிகளுக்கு உட்பட்டு இயங்குதா? ஏன்னா நான் அந்த கைனடிக் தியரி பாஸ்டுலேட்ஸ் படிக்கும்போது இது நிஜ உலகை விட ஏதோ ஒரு மாய உலகத்தை பத்தி பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அது ஒரு நியாயமான பார்வைதான். அறிவியல்ல வந்து ஒரு சிக்கலான அமைப்பை புரிஞ்சுக்க நம்ம முதல்ல சில விஷயங்களை எளிமைப்படுத்த வேண்டியிருக்கு. நிஜ வாயுக்கள் ரொம்ப சிக்கலானவை. ஆமா, அதனாலதான் தியரி தேவைப்படுது. கரெக்ட். அதனால அவற்றை புரிஞ்சுக்க நம்ம ஒரு ஐடியல் அல்லது மாடல் கேஸை கற்பனை செஞ்சுக்கிறோம். அதுக்காக உருவாக்கப்பட்டவை தான் இந்த பாஸ்டுலேட்ஸ். இது நிஜ உலகத்திலிருந்து விலகினது கிடையாது. நிஜ உலகத்தை புரிஞ்சுக்க நம்ம போடுற ஒரு சாரக்கட்டு, அதாவது ஸ்கேஃபோல்டிங்னு சொல்லலாம். ஓகே, அந்த பாஸ்டுலேட்ஸை ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல் விதி வந்து மூலக்கூறுகள் அனைத்தும் புள்ளி நிறைகளாக, அதாவது பாயிண்ட் மாசஸாக கருதப்படுதுன்னு சொல்லுது. ஏன் அப்படி? ஒரு மூலக்கூறுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும் தானே? கண்டிப்பா வால்யூம் இருக்கும். ஆனா ஒரு பெரிய கொள்ளைகளனோட மொத்த கன அளவோட, அதாவது வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னரோட ஒப்பிடும்போது இந்த ஒவ்வொரு மூலக்கூறும் அடைச்சிக்கிற இடம் வந்து மிக மிக சிறியது. ஓ, அதை நாம நெக்லெக்ட் பண்ணிடலாம்னு சொல்றீங்க? ஆமா, அதை புறக்கணிச்சிடலாம். அதனாலதான் கால்குலேஷனை எளிமையாக்க அதை பாயிண்ட் மாசஸ்னு நம்ம கருதுறோம். புரியுது. ரெண்டாவது விதி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவற்றின் தொடர்ச்சியான தாறுமாறான இயக்கம், கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன். மூணாவது விதியில தான் எனக்கு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த மோதல்கள் முற்றுமுழுதான மீட்சி மோதல்கள், அதாவது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு.
அதாவது மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போதோ அல்லது சுவர்ல மோதும் போதோ எந்த இயக்க ஆற்றலும் இழக்கப்படுவதில்லையாம். நிஜத்துல ஒரு பந்த சுவத்துல எரிஞ்சா அது கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜியை இழந்து கீழே விழுந்துடுமே, மூலக்கூறுகள் மட்டும் ஏன் நிக்கிறதே இல்ல? இது ரொம்பவே ஒரு அற்புதமான தாட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒருவேளை வாயு மூலக்கூறுகள் மீட்சி மோதல்களை கொண்டிருக்கலனா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவை ஒவ்வொரு முறை மோதும் போதும் ஆற்றலை இழந்துகிட்டே வந்தா வாயுவோட ஒட்டுமொத்த இயக்க ஆற்றல் குறைஞ்சு வெப்பநிலை சட்டுன்னு சரிஞ்சிடும். ஆமா, காத்துல இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாம் எனர்ஜி இழந்து தரையில வந்து படிஞ்சிடும். ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? பெரிய பொருட்கள்ல மோதலின் போது ஆற்றல் வந்து வெப்பமாகவோ அல்லது ஒளியாகவோ சிதறடிக்கப்படும். ஆனா ஆட்டம்ஸ் லெவல்ல அந்த மூலக்கூறுகளோட இயக்கமே வெப்பமா தான் இருக்கு. வாவ், அந்த இயக்கமே வெப்பம் தான். ஆமா, அதனால அங்க உராய்வு மூலமா ஆற்றல் வந்து வேற ஒரு ஃபார்முக்கு மாற வாய்ப்பே இல்லை. உண்மையிலேயே இது மைண்ட் ப்ளோவிங் எக்ஸ்பிளனேஷன். மூலக்கூறுகளின் இயக்கமே வெப்பம் தான்னால அவை தங்களுக்குள்ள மோதிக்கொள்ளும் போது வெப்பத்தை இழக்க முடியாது. சரி, 4வது விதியை பார்ப்போம். மூலக்கூறுகளுக்கு இடையே எந்த விதமான ஈர்ப்பு விசையோ அல்லது விலக்கு விசையோ கிடையாதுன்னு போட்டிருக்கு. நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். அதாவது அவை மோதிக்கொள்ளும் அந்த ஒரு கணத்தை தவிர மற்ற நேரங்கள்ல அவை ஒன்றை ஒன்று கண்டுக்கிறதே இல்லையா? கரெக்ட். அதனாலதான் 5வது விதியா 2 அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடையே ஒரு மூலக்கூறு ஒரு நேர்கோட்ல சீரான திசை வேகத்துல, அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு ஸ்ட்ரெயிட் லைன்ல பயணிக்குதுன்னு சொல்றோம். எந்த விசையும் அதை பிடிச்சு இழுக்காததால அவை வளைஞ்சு நெளிஞ்சு போறது இல்ல. சூப்பர். இப்போ UGTRB தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு ஒரு சின்ன மெமரி டிப் நான் சொல்லிக்கிறேன். எக்ஸாம்ல கைனடிக் தியரி பாஸ்டுலேட்ஸ் பத்தி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா இந்த 3 விஷயங்களை மட்டும் ஆணித்தரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பாயிண்ட் மாஸ், அதாவது புள்ளி நிறை. 2 பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், அதாவது ஆற்றல் இழப்பற்ற மீட்சி மோதல். 3 நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது மூலக்கூறுகளுக்கிடையே விசை இல்ல. இந்த 3 தூண்கள்ல தான் ஒட்டுமொத்த தியரியும் நிக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு சுருக்கம் இது. மாணவர்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்த தலைப்புக்கு வருவோம். இந்த மூலக்கூறுகள் நேர்கோட்ல பயணிக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா உள்ள கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்கும்போது ஒன்னோட ஒன்னு இடிச்சுக்காம அதுங்க எவ்வளவு தூரம் தான் நேர்கோட்ல போக முடியும்? அது ஒரு நல்ல பாயிண்ட். மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. இது எக்ஸாம்ல ரொம்ப அதிகமா கேட்கப்படுற ஒரு பகுதி. இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இந்த மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கறத லாம்டா அப்படிங்கிற குறியீட்டால நாம குறிக்கிறோம். ஒரு மூலக்கூறு வந்து அடுத்தடுத்து 2 முறை மோதுதுன்னு வச்சுப்போம். அந்த 2 மோதல்களுக்கும் இடையில அது எந்த தடங்களும் இல்லாம பயணித்த ஒரு சராசரி தூரம் தான் மீன் ஃப்ரீ பாத். ஓ, இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. இப்போ திருவிழா கூட்டத்துல ஒரு ரொம்ப நெரிசலான ஒரு சந்தையில நீங்க நடந்து போறீங்க. ஒருத்தர் மீதும் இடிக்காம உங்களால ஒரு சில அடிகள் தான் எடுத்து வைக்க முடியும். ஆனா அதே சந்தையில நள்ளிரவுல யாருமே இல்லாதப்போ நடந்தா நீங்க வெகு தூரம் இடிக்காம நடக்கலாம். இங்கே கூட்டத்தோட அடர்த்தி, டென்சிட்டி தான் நாம எவ்வளவு தூரம் தடங்கள் இல்லாம நடக்கிறோம் அப்படிங்கறத தீர்மானிக்குது. நான் சொல்றது சரிதானே? அந்த ஒப்பீடு 100% அப்படியே கச்சிதமா பொருந்தது. அந்த சந்தையில உள்ள கூட்டத்தை தான் நாம வாயுக்களோட அடர்த்தி அல்லது அழுத்தம், அதாவது பிரஷர்னு சொல்றோம். இதுக்கான பிசிக்ஸ் சூத்திரத்தை பாத்தீங்கன்னா lambda equals kBT by square root of 2 by d square p. இந்த ஃபார்முலா கொஞ்சம் பெருசா இருக்கே. ஆமா, இந்த சமன்பாட்டை அப்படியே மனப்பாடம் செய்யறதை விட இதை பிரிச்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே kB அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் மாறிலி, அதாவது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். T அப்படிங்கிறது வெப்பநிலை. வகுத்தலின் கீழே, அதாவது டினாமினேட்டர்ல d ஸ்கொயர், அதாவது மூலக்கூறோட விட்டத்தின் இருமடி ஸ்கொயர் ஆஃப் தி டயாமீட்டர் இருக்கு. அப்புறம் p, அதாவது அழுத்தம் இருக்கு. இந்த சூத்திரத்தை கொஞ்சம் நிஜ உலகத்தோட பொருத்தி பார்ப்போம். லாம்டாவோட மதிப்பு பீக்கு, அதாவது அழுத்தத்திற்கு எதிர்த்தகவில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதாவது அழுத்தம் அதிகமானா மூலக்கூறுகள் ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதனால மீன் ஃப்ரீ பாத் குறைஞ்சிடும். என் சந்தை உதாரணத்துல கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி. ஆமா, கரெக்ட். ஆனா அந்த டி ஸ்கொயர், அதாவது விட்டத்தின் இருமடி, அது ஏன் வகுத்தல்ல வருது? மறுபடியும் உங்களோட அந்த சந்தைய உதாரணத்தை நாம எடுத்துப்போம். நீங்க அந்த சந்தையில நடக்கும்போது நீங்க ரொம்ப மெலிந்த நபரா இருந்தா 2 பேருக்கு நடுவுல ரொம்ப ஈஸியா நழுவி போயிருவீங்க. அதுவே நீங்க ரொம்ப குண்டான ஒரு நபரா, அதாவது ஒரு பெரிய விட்டம் கொண்டவரா இருந்தா ஈஸியா யார் மேலயாவது இடிச்சிடுவீங்க இல்லையா? கண்டிப்பா, நடக்கிறது கஷ்டம்தான். அதே மாதிரிதான் மூலக்கூறோட விட்டம் d பெருசா இருந்தா அது அதிகம் இடத்தை கவ்வி கொண்டு போகும். அதாவது கொலிஷன் கிராஸ் செக்ஷன் பை d ஸ்கொயர். அதனால அது எளிதில மற்றொன்றோட மோதிடும். ஆக விட்டம் d அதிகமானா தடையின்றி பயணிக்கும் தூரம் லாம்டா வெகுவா குறையும். அதனாலதான் லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by d ஸ்கொயர். அருமை. இப்போ அந்த சூத்திரத்துல இருக்கிற வெப்பநிலையை t பாக்கும். சூத்திரத்தின் படி லாம்டா வந்து வெப்பநிலைக்கு நேர் தகவல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதாவது வெப்பநிலை t அதிகரிச்சா மீன் ஃப்ரீ பாத்தும் அதிகரிக்குது. இத படிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. குளிர்ந்த உணவை விட சூடான உணவோட வாசனை வந்து ரொம்ப தூரத்துக்கு வீசுதே. அதுக்கு இந்த கொள்கை தான் காரணமா? அது பல இயற்பியல் நிகழ்வுகளோட கலவைன்னு சொன்னாலும் மீன் ஃப்ரீ பாத்தும் அதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நீங்க உணவை சூடாக்கும் போது அந்த வாசனை மூலக்கூறுகளோட வெப்பநிலை T ரொம்ப அதிகம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயு விரிவடையுது கான்ஸ்டன்ட் பிரஷர்ல. ஓகே, அடர்த்தி குறையுதுன்னு சொல்ல வர்றீங்க? ஆமா, அடர்த்தி குறையுது. இதனால மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்குது. எனவே ஒரு மூலக்கூறு மற்றொன்றோடு மோதுறதுக்கு முன்பு வெகு தூரம் பயணிக்க முடியுது. லாம்டா அதிகரிக்குது. இதன் காரணமா தான் சூடான பிரியாணியோட வாசனை காத்துல ரொம்ப வேகமா ஊடுருவி உங்க நாசியை வந்து அடையுது. வாவ்,
சூத்திரங்கள்ல இருக்கிற கணிதம் எப்படி அன்றாட வாழ்க்கையா மாறுது அப்படிங்கறது உண்மையிலே வியப்பா இருக்கு. சரி, இதுவரை நம்ம தனித்தனி மூலக்கூறுகளோட மோதல்கள், தூரம், விசை இத பத்தி எல்லாம் பேசணும். இந்த மைக்ரோஸ்கோபிக் விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தா ஒட்டுமொத்த கொள்கலனோட நிலைய அளவிட முடியுமா? அந்த பாலத்தை அமைக்கிறது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதாவது நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு என் குறிப்புகள் சொல்லுது. சரியா பிடிச்சுங்க. ஒட்டுமொத்த வாயு அமைப்போட அழுத்தம் P, கன அளவு V மற்றும் வெப்பநிலை T ஆகியவற்றை இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான சமன்பாடு தான் அது. இத PV = NkT அப்படின்னு எழுதலாம். இங்கே N அப்படிங்கிறது என்ன? N அப்படிங்கிறது மொத்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கை, K அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். கெமிஸ்ட்ரி அடிப்படையில மோல்களை பயன்படுத்தினா இத PV = μRT அப்படின்னு எழுதலாம். ஓகே, மியூனா மோல்ஸ் தானே? ஆமா, இதுல μ அப்படிங்கிறது மோல்களின் எண்ணிக்கை, R அப்படிங்கிறது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இங்க நான் கொஞ்சம் உங்ககிட்ட முரண்பட நினைக்கிறேன். முந்தைய பாஸ்டுலேட்ஸ்ல வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே ஈர்ப்பு விசையே கிடையாதுன்னு நாம சொன்னோம். ஆனா நிஜ உலகத்துல நீராவி குளிர்ந்து தண்ணீரா மாறுது. அதாவது மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து பிணைஞ்சுக்குது. ஈர்ப்பு விசை இல்லனா திரவமே உருவாக முடியாது. அப்படி என்றால் இந்த ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது நிஜத்துல இல்லாத ஒரு கற்பனை சமன்பாடு தானே? நீங்க சுட்டி காட்டுற இந்த முரண்பாடு தான் இயற்பியலோட அழகு. நிஜ வாயுக்கள், ரியல் கேஸஸ் எப்போதுமே ஐடியல் கேஸா இருக்கிறது இல்ல. அதுங்களுக்கு சிறிதளவு பருமனும் உண்டு, அதுகளுக்கு இடையே ஈர்ப்பு விசையும் உண்டு. இது வாண்டர்வால் சமன்பாட்டிற்கு வழிவகுக்குது. புரியுது. ஆனா நிஜ வாயுக்கள் கூட சில குறிப்பிட்ட சூழல்கள்ல ஐடியல் கேஸ் போலவே நடந்துக்கும். எந்த சூழல் தெரியுமா? மிக குறைந்த அழுத்தம், லோ பிரஷர் மற்றும் அதிக வெப்பநிலை, ஹை டெம்பரேச்சர். குறைந்த அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையா? அது ஏன் அப்படி? குறைந்த அழுத்தம் அப்படின்னா மூலக்கூறுகள் ஒன்றையொன்று விட்டு வெகு தொலைவில் விலகி இருக்குன்னு அர்த்தம். அதிக வெப்பநிலைனா அவை அதிவேகமா பறந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ரெண்டு துகள்கள் வெகு தொலைவில் இருந்து அதிவேகமா கடந்து போனா அதுங்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை செயல்பட போதுமான நேரமோ வாய்ப்போ இருக்காது. இந்த நிலையில ஈர்ப்பு விசை புறக்கணிக்கத்தக்கதா மாறிடுது. அப்போ நிஜவாயு ஒரு நல்லியல்பு வாயுவா, அதாவது ஐடியல் கேஸா வேடமிடுது. எக்ஸாம்ல இதை கட்டாயம் கேட்பாங்க. When do real gases behave ideally? விடை லோ பிரஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். கூட நிலையை பார்த்துட்டோம். மீண்டும் மூலக்கூறு அளவிற்கே வருவோம். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது சுதந்திர இயக்க கூறுகள். ஒரு மூலக்கூறு சுதந்திரமா இருக்கிறத பத்தி பேசுதா இது? ஒரு வகையில் அப்படிதான். ஒரு மூலக்கூறோட நிலைய அல்லது அது எந்தெந்த வழிகளெல்லாம் ஆற்றலை தனக்குள்ள சேமிச்சு வைக்க முடியும் அப்படிங்கறத விளக்க தேவையான குறைந்தபட்ச சார்பற்ற ஆயத்தொலைவுகளின் எண்ணிக்கை, அதாவது இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸின் எண்ணிக்கை இதுவாகும். கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எளிய தமிழ்ல சொல்லணும்னா முப்பரிமாண வெளியில ஒரு மூலக்கூறு எத்தனை வழிகள்ல சுதந்திரமா இயங்கவோ சுழலவோ அதிரவோ முடியும் அப்படிங்கிறது தான் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் F. ஓகே, இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கே, F = 3n - q அப்படின்னு. இதுல n அப்படிங்கிறது என்ன, q அப்படிங்கிறது என்ன? இது சற்று விரிவா சொல்ல முடியுமா? உறுதியா. n அப்படிங்கிறது அந்த மூலக்கூறுல இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை. q அப்படிங்கிறது அந்த அணுக்களுக்கிடையே உள்ள கட்டுப்பாடுகள், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அல்லது பிணைப்புகள். முதல்ல மோனோ அட்டாமிக் கேஸ், அதாவது ஹீலியம், நியான் போன்ற ஓரணு வாயுக்கள் எடுத்துக்குவோம். அதுல ஒரே ஒரு அணு தான் இருக்கும். பிணைப்புகள் Q ஏதும் இல்லை. அதனால அந்த ஒரு சிறு புள்ளி X, Y மற்றும் Z ஆகிய 3 திசைகளிலையும் நேர்கோட்டில் நகர முடியும். இது டிரான்ஸ்லேஷனல் மோஷன். எனவே ஓரணு வாயுவோட டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் F = 3. இது புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்படி என்றால் டயட்டாமிக் கேஸ், அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற ஈரணு வாயுக்களுக்கு என்னவாகும்? அதுல 2 அணுக்கள் ஒரு பிணைப்பால இணைக்கப்பட்டிருக்கே. கற்பனை செஞ்சு பாருங்க. ஈரணு வாயு அப்படிங்கிறது ஜிம்ல இருக்கிற ஒரு டம்பிள் போன்றது. இந்த டம்பிள் முப்பரிமாண வெளியில X, Y, Z என 3 திசைகள்லையும் இடம்பெற முடியும். 3 டிரான்ஸ்லேஷனல். இது மட்டும் இல்லாம அது சுழலவும், அதாவது ரொட்டேஷனல் மோஷனும் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், முப்பரிமாண வெளியில சுழற்சி அப்படினாலும் 3 திசைகள் X, Y, Z அச்சுகளை மையமா வச்சிருக்கணுமே, ஏன் 2 சுழற்சி மட்டுமே கணக்குல எடுத்துக்கப்படுது? அது மிக நுட்பமான கேள்வி. அந்த டம்பெல்லோட அச்சு, அதாவது ஆக்சிஸ் ஜாயினிங் தி 2 ஆட்டம்ஸ் வழியாகவே சுழலும் போது அதோட நிலைமும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மிக மிக குறைவு. ஓ, அந்த ஆக்சிஸ்ல சுழல்றது ரொம்ப ஈஸியா? ஆமா. குவாண்டம் இயற்பியலின்படி அந்த அச்சுல சுழல்வதற்கான ஆற்றல் ரொம்ப குறைவு அப்படிங்கறதால சாதாரண வெப்பநிலையில அந்த சுழற்சி கணக்குல எடுத்துக்கப்படுறதில்ல. எனவே மற்ற 2 அச்சுகள்ல ஏற்படுற சுழற்சியை மட்டுமே நாம எடுத்துக்கிறோம். 2 ரொட்டேஷனல். ஆக மொத்தம் சாதாரண வெப்பநிலையில ஈரணு வாயுக்களுக்கு F = 5, அதாவது 3 டிரான்ஸ்லேஷனல் + 2 ரொட்டேஷனல். நீங்க சாதாரண வெப்பநிலையில அட் நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு அழுத்தி சொல்றத பார்த்தா அதிக வெப்பநிலையில அந்த டம்பெலுக்குள்ள ஏதோ மாயாஜாலம் நடக்கும்னு தோணுதே. ஆமா, வெப்பநிலையை நம்ம மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் போது அந்த 2 அணுக்களையும் இணைக்கிற பிணைப்பு பாண்ட் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி செயல்பட தொடங்கும். வாவ், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியா? கரெக்ட். அணுக்கள் தங்களுக்குள்ள அதிர தொடங்கும். இத வைப்ரேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இது இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் என 2 புதிய கூறுகளை சேர்க்கும். அப்போ F = 7 மாறும். ஆனா எக்ஸாம்ல பொதுவா கேட்கப்படும் போது சாதாரண வெப்பநிலையை வச்சு தான் F = 5 அப்படின்னு நம்ம பதில் அளிக்கணும். சரி, இந்த டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கும் நம்ம முதல்ல பார்த்த இயக்க ஆற்றலுக்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா? ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் சம பங்கீட்டு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கே. அது இயற்கை உருவாக்கப்பட்ட விதத்தோட ஒரு பேரழகுன்னு தான் சொல்லணும். இயற்கை ஒரு கராரான கணக்காளர்.
அதாவது ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி செயல்படுது. உங்ககிட்ட எத்தனை சுதந்திர கூறுகள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அத்தனைக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம தலா 1/2 KT அளவு ஆற்றலை சமமா பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு இயற்கை அடம் பிடிக்குது. இதுதான் அந்த ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியா? ஆமா, அதேதான். அதாவது ஓரணு வாயுவிற்கு 3 கூறுகள் F = 3 இருக்கிறதுனால அதோட மொத்த ஆற்றல் 3 × 1/2 KT which is 3/2 KT. அதுவே ஈரணு வாயுவிற்கு சாதாரண வெப்பநிலையில 5 கூறுகள் F = 5 அப்படிங்கறதால அதோட மொத்த ஆற்றல் 5/2 KT. இயற்கையோட கணக்கு மிக துல்லியமா இருக்கு. கண்டிப்பா எந்த மாற்றமும் இல்ல. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். UGTRB மாணவர்களுக்காக ஒட்டுமொத்தமா நாம பேசினதை ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடுவோமா? கட்டாயம் பண்ணிடலாம். 1. அழுத்தத்துக்கான சமன்பாடு பிரஷர் P = 1/3 nm/v² பார். இங்கே அழுத்தம் அப்படிங்கிறது மூலக்கூறுகள் சுவரில் மோதும் உந்த மாறுபாட்டால ஏற்படுது. 2. வெப்பநிலை அப்படிங்கிறது மூலக்கூறுகளோட சராசரி இயக்க ஆற்றலின் வெளிப்பாடு E = 3/2 kD. 3. மீன் ஃப்ரீ பாத் lambda = kBT/√2πd²p. இது வெப்பநிலைக்கு நேர்த்தகவிலும் அழுத்தம் மற்றும் மூலக்கூறோட விட்டத்தின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். 4. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = μRT. நிஜ வாயுக்கள் குறைந்த அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையில மட்டுமே ஐடியல் கேஸா செயல்படும். 5. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மோனோ அட்டாமிக்கு F = 3, டயாட்டாமிக்கு சாதாரண வெப்பநிலையில F = 5. ஒவ்வொரு கூறுக்கும் 1/2 KT ஆற்றல் சமமா பகிர்ந்தளிக்கப்படும் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. மிகச் சிறப்பான ஒரு தொகுப்பு. வெறும் சமன்பாடுகளா இருந்தவையெல்லாம் இப்போ கண்களுக்குள்ள காட்சிகளா விரியுது. இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யும் முன் உங்களோட சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் விட்டு செல்றேன். வெப்பநிலை அப்படிங்கிறது மூலக்கூறுகளோட இயக்கம்னு நாம பார்த்தோம். வெப்பநிலை குறைய குறைய இயக்கமும் குறையும். அப்படியானால் அப்சல்யூட் 0, அதாவது தனிச்சுழி வெப்பநிலை 0 கெல்வின் நிலையை ஒரு வாயு அடையும் போது அந்த மூலக்கூறுகளோட இயக்கம் முற்றுமுழுதா நின்னுடுமா? அவை அனைத்தும் கொள்கலனோட அடியில உறைஞ்சு போய் விழுந்துடுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. குவாண்டம் இயற்பியல் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? இதை சற்று சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே அது மூளையை உறைஞ்சு போக வைக்கிற ஒரு சிந்தனை தான். அந்த விடைக்கான தேடலோடு இன்றைய பதிவை நாம நிறைவு செய்வோம். UGTRB தேர்வுக்கு தயாராகிற நீங்க இந்த அடிப்படை தத்துவங்களை இப்படி புரிஞ்சுக்கிட்டு படிச்சா எந்த சுழல் கேள்விக்கும் ஈஸியா விடையளிக்கலாம். கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஆழந்தோட அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ் அப்படிங்கிற நமது சேனலை லைக் பண்ணுங்க. தேர்வுக்கு படிக்கிறவங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவுல பார்ட் 2ல போல்ட்ஸ்மன்ஸ் லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி மற்றும் மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் ஸ்பீட் பத்தி இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் விவாதிக்க போறோம். அதுவரை உங்களோட பிசிக்ஸ் தேடல் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.